Okay, let's pray and start. Loving Heavenly Father, thank you, Lord, for this time you have given us, Father. You have so graciously, kindly brought us together to talk about the most important book of all. Be with us, Lord, while we study every word, every verse, every chapter. Be with us, Father. Help us to understand thoroughly, Father, whatever is necessary, and anything else, let it not deviate us, Father. Let it not shake our faith. Let it not take us away from you. Be with us, Father, to help us to understand and digest the truth and truth alone. Lord, whatever we learn, Father, let it be in our hearts and minds, Father, so that our faith never goes away and it is unshaken, and we are able to hold fast to you, and we are able to humble ourselves and learn more and more and get into your image, Father, so that others may see you through our lives. Be with us, Father, till we meet. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So, chapter 4, நம்ம கொஞ்சம் sessions-ஆ படிச்சிட்டு இருக்கோம், and we are at almost the end of it. So, John is taken in spirit to heaven, and he sees he is in spirit. He is actually in the throne room of God himself. So, in the God-ஓட train, like how it is-ன்றது John ரொம்ப எழுதல. Isaiah has written. John mentions like he's Jasper and Sardius கலந்த கலர்ல த்ரோன்ல இருந்தாங்கன்ட்டு. Again, I mentioned yesterday the precious stones names are so unclear. எதுன்னு தெரியாது. எந்த ஸ்பெஷல் கல்லுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒயிட் கலர் அண்ட் ரெட் கலர்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அண்ட் ஹேர் வாஸ் லைக் wool ஒயிட் கலர்ல இருந்தது. ரெவலேஷன் சாப்டர் 1ல இருக்கு, டேனியல்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் மாறவே இல்லை. சேம் விஷுவல் சீன் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கால் இஸ் பிராஸ்ல இருக்கு, அண்ட் இட் இஸ் தகன்னு எரியிற மாதிரி இருக்கு அவருடைய காலு. ஆனா மனுஷனை போல இருக்காரு. அதை எசேக்கியேல் எழுதியிருக்காரு. இந்த ஐசாயா தான் அந்த அவருடைய ட்ரெயின்னா அவருடைய ட்ரெஸ் வந்து அப்படியே ஃபுல்லா அந்த ரூம், அந்த டெம்பிள் நிறையா இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த ட்ரெஸ்ஸோட ஹெம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அத்தாரிட்டி. அதான் மீனிங். அவங்க அவங்க அந்த இது. ஸோ நம்ம அரபு ட்ரெஸ்லலாம் வி கேன் சி அந்த கரை வெவ்வேறு கலர் இருக்க இருக்க அவங்களுக்கு வெவ்வேறு அத்தாரிட்டி. அது மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஷேக்காகவே இருக்கலாம், இல்லாட்டி ஷேக்கோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ த மீனிங்ஸ் ஆர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஈவன் இன் ஒரு யூனிஃபார்மில் இருக்கிறது மாதிரி. ஸோ சேம் மீனிங் தான் ஜோசஃபோட ட்ரெஸ்லையும் அட்டாச்சாக இருக்கு. ஒரு ரூத் அண்ட் போவாஸில் போவாஸுடைய hem தான் எடுத்து ரூத் டாக்ஸ் அபவுட், ஆர் த tassel on எல்லா Hebrew priests when she touched the hem of Jesus, the same power and authority. So you get the idea. So the whole point is his authority filled the place. That's the point. So that means his authority is எல்லாத்துக்கும் ராஜா அவர் தான். அது எங்கன்னு நமக்கு மனுஷரால இமேஜின் பண்ற எல்லா இடத்துக்குமே அவர் தான் ராஜா. ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு we are going to continue the whole thing, and we are going to have a look at ஜானுக்கு என்னெல்லாம் கேட்டாரு, லைக் என்னெல்லாம் சவுண்டு கேட்டுச்சு அவருக்கு. த்ரோன் ரூம் போயிருக்காருல, என்னெல்லாம் சவுண்டு கேட்டுச்சு சாப்டர் 4ல எஸ்பெஷலி என்னெல்லாம் கேட்டுச்சுன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே என்ன இருக்குதுன்னா, ஒரு ஏஞ்சல் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு குரல் கேட்டிருக்கு. அந்த குரல் வந்து ட்ரம்பட் குரல் மாதிரி சத்தமா கணீர்னு அப்படி இருந்திருக்கு. ஸோ அது யாரோட குரல்னு இருக்கலாம் நமக்கு, அது ஏஞ்சலா யாருன்ட்டு இட்ஸ் நாட் கிளியர். ஆனா ரெவலேஷன் சாப்டர் 1 verse 10 பார்த்தீங்கன்னா, யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. ரெவலேஷன் chapter 1 verse 10.
So it says, I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as of trumpet. இதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே and அது யாருன்னாக்கா saying I am the Alpha and the Omega, the first and the last. So அது ஜீசஸோட குரல், right? So ஜீசஸோட குரல் மாதிரியே இருக்கிறனால ஜீசஸ் தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்றாரா இருக்கலாம் இல்லைன்னா ஏஞ்சலா இருக்கும். ஓகே, doesn't really matter. அது அப்போ ஒரு குரல் கேட்டிருக்கு, ட்ரம்பட் மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. அப்புறம் நிறைய தண்டரிங்ஸ் கேட்டிருக்கு. ஸோ ஸ்டாம்ல சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. அது வந்து காடோட குரலா இருக்கலாம். காட் பேசும்போது ஹியூமன்னால கேட்க கூடாத ஒரு காரியமா இருக்கலாம். ஸோ அதுவும் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். இஃப் யூ டேக் John chapter 12, verses 27 to 32. So Jesus is Jesus இந்த இதுல வந்து he is talking to God. Okay, so to his father பேசிட்டு இருக்காரு. இந்த இந்த கிராஸ்ல இருந்து நான் தப்பிக்க முடியுமா? இல்ல, சரியில்லை. அது இதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு, ஃபாதர் யூ பி க்ளோரிஃபைட், யா க்ளோரிஃபை யுவர் நேம். திஸ் இஸ் இன் verse 28. அப்போ there is a voice which is coming from heaven which said, I have both glorified it and I will glorify it again. So God is telling, I will get it done. Will be done. அதுல 29th verse பார்த்தீங்கன்னா, the people who were standing by, யாரெல்லாம் பக்கத்துல நின்னாங்களோ அவங்களுக்கு வந்து குரல் பேசுறதெல்லாம் கேட்கல. they only heard like thunder. yeah அதனால they are guessing, ஒரு ஏஞ்சல் ஸ்பீக் பண்ணிருக்குமோ, காட் பேசியிருப்பாங்களோன்னு. நம்ம எப்படி verse 4:1 கெஸ் பண்றோமோ அது மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்திங் குவைட் சிமிலர் ஹஸ் ஹேப்பன்ட் பிஃபோர். you can have a idea about that. okay okay மவுண்ட் சினாய் வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். நம்பர் 1, அது தோரால நடந்தது. தட் மீன்ஸ் தட் இஸ் த ஏர்லியஸ்ட் புக்ஸ் ரிட்டன். அதுல மோசஸ் டைரக்டா நிறைய காரியங்கள் நடந்து அவரே கைப்பட எழுதுனனால அது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா ஆத்தென்டிக். அண்ட் காட் அதுல நிறையவே ரிவீல் பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த த்ரோன் ரூம்ல நடக்கிறது எவ்வளோ, த்ரோன் ரூம்ல ஹெவன்ல நடக்கிற காரியங்களை ஜான் பார்க்க நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா. டேபர்நாக்கிள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஸோ இந்த ஈவன் தி சவுண்டு காரியம் மவுண்ட் சினாயில கேட்ட அதே சத்தங்கள் தான். எக்ஸோடஸ் 19:16 பார்த்தீங்கன்னா, and it came to pass on the third day in the morning, there were thunderings and lightnings and a thick cloud on the mountain, and the sound of the trumpet was very loud. You get the idea. So இதே ட்ரம்பட் தான், இதே தண்டர்ஸ் தான் ரெவலேஷன்லயும் த்ரோன் ரூம்லயும் வருது. ஸோ இதெல்லாம் சாம்பிள்ல முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, மாடல் மாதிரி God has been giving. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபியர்சம். நமக்கு ரொம்ப குஷியா இருக்கிற சினாரியோ இருக்கிற மாதிரி இல்லைல்ல. இட்ஸ் லிட்டில் மோர் ஒரு ஆசம், ஃபியர்சம், அந்த மாதிரி ஒரு இமேஜ் யூ கேன் இமேஜின், ரைட்? எக்ஸோடஸ் 20:18 கிட்டத்தட்ட இதே தான். ஸோ திஸ் மவுண்ட் சினாயில நடந்த மாதிரி தேவர் சீயிங் ஆல் தட். எப்போ ட்ரம்பெட் ஊதுவாங்க? அது இதுவும் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கலாம் இல்ல. அவங்களுக்கு எப்படி ட்ரம்பெட் செய்யணும், எந்த மெட்டலா இல்லாட்டி ரேமோடைய ஹார்னா, அதெல்லாம் கணக்கு இருக்கு. எந்த டைம்ல எந்த ட்ரம்பெட் வச்சு எத்தனை பிளாஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் கணக்கு இருக்கு இல்ல. அவங்களுக்கு எந்த கேம்போட மூவ்மெண்டா, வாரா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, ஒரு நியூஸ் இருக்கு, மெசேஜ் இருக்குன்னாக்கா அப்பமா. ஸோ தெர் ஆர் ஃபார் வெவ்வேறு காரியங்களுக்கு இவங்க அந்த ட்ரம்பெட்டை வெவ்வேறு டைம்ல ஊதுவாங்க. வெவ்வேறு
நம்பர் ஆஃப் பிளாஸ்டும் மாறும். ஆல் திஸ் வாஸ் தேர். அண்ட் இது வெறும் மவுண்ட் சீனாயில மட்டும் இல்லை, அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. பட் யூ வில் சி கிடியோன் யூஸ்ட் இட், அப்படி வரிசையாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டே இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நடக்க போகிற எப்படி ஜீசஸ் வில் கம் இன் த ஏர், அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் இன் ட்ரம்பெட் சத்தத்தோட வருவாங்க, ஆர் த்ரோன் ரூமில். ஸோ ஃபியூச்சரில் நடக்கிறதுலையும் இட் இஸ் மென்ஷன்ட் அகெயின். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. த பேட்டர்ன் சீம்ஸ் டு பி த சேம். ஓகே, ஸோ அது வார்னிங் காலாக இருக்கலாம், எழுப்புற மாதிரி இருக்கலாம், அரைவல் ஏதோ யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னா அரைவல்காக இருக்கலாம், நார்மல் மியூசிக்காக இருக்கலாம், வாருக்கு கிளம்ப சொல்கிறதா இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஆன். ஐம் நாட் ஸ்பெண்டிங் டூ மச் டைம் ஆன் இட். ஓகே, அது தவிர இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது இனிமேல் இப்போ வர்றது தான். அது தவிர he heard அந்த செருபிம் செராஃபிம் பேசுறத பாடுறத கேட்கிறாரு அவர். அதுதான் ரொம்ப அதிசயம். என்ன சொல்லி பாடுறாங்க? ரெவலேஷன் 4:8 இருக்கு, ஹோலி 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 இஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். யாரும் தமிழ்ல இருந்தா வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 4:8. நளினி பைபிள் வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா வாசிங்க, இல்லாட்டி இட்ஸ் ஓகே. Okay, so they were saying, holy, 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 Lord God Almighty, who was and is to come. So strikes and killed on the city, killing at least 7 people despite some earlier hope. These are the children of the morning that this civilians are not to return to. okay, right. So that's what the seraphim are singing. ஸோ இவங்க யாருன்றதை நான் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு கோ த்ரூ தட் அகேன். ஆனால் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் 3 times ரிப்பீட் பண்ணுற காரியம் இல்லையா? ஸோ யூஸ்வலாக ஹீப்ரூ மக்களே யோசிக்கிறது, த வே ஹீப்ரூ எழுதப்படுற விஷயமே எப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லணும்னா நம்ம இப்போ அண்டர்லைன் பண்ணுவோம், ஆர் போல்டில் எழுதுவோம், அப்படிலாம் பண்ணுவோம்ல. பட் ஹியர் இட் இஸ் ட்வைஸ் செட், 2 தடவை, வெரிலி வெரிலி ஐ சே டு யூ, ஆர் மெய்யாகவே மெய்யாகவே தமிழ்ல இருக்கு. ஸோ அப்படி 2 வாட்டி ஒரே வார்த்தையை சொன்னாக்கா அது ரொம்ப ஷுவர்னு அர்த்தம். லைக் இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டபுள் டைம் சொல்றதே அதுக்கு மீனிங். இப்போ ஏஞ்சல்ஸ் எப்படி பாடுறாங்க? 3 times பாடுறாங்க, ஹோலி 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 3 times. அப்போ இன்னும் எவ்வளோ அழுத்தம். ஸோ அதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது யூத மக்கள் தானே எழுதுறாங்க, யூத மக்களுக்கு தெரியும் அந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ரெப்படிஷன் அப்படின்றது. தே நோ, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் சிங்கிங். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு பாயிண்ட், ஐசையாலையும் இதே தான் ஐசையாவும் எழுதியிருக்காரு, ரைட்? ஸோ ஜான் எழுதுறதுக்கும் ஐசாயா எழுதுறதுக்கும் டைம் கேப் வந்து நியர்லி 700 years இருக்கும். ஸோ அத்தனை டைம் டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறமும் சேம் விஷன் எழுதுறாங்க 2 பேரும், இல்லை சேம் பாயிண்ட் எழுதுறாங்க. ஸோ தட்ஸ் பியூட்டிஃபுல், தட்ஸ் வெரி நைஸ். இன்னொரு ரீசன் 3 times ஹோலி சொல்றதுக்கு காரணம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பிகாஸ் இட்ஸ் அ ட்ரையூன் காட். ஸோ 3 காடையும் 3 பர்சன்ஸையும் ஹோலி சொல்றாங்க. ஸோ ஹோலி ஃபாதர், ஹோலி சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அதனால ஹோலி ஹோலி சொல்றாங்கன்னு சொல்லி அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கு எப்படி பாடுறாங்க? ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி, who is, who was and is to come. ஸோ இந்த 3 tense வருது பாருங்க, past tense, present tense, future. நம்ம சாப்டர் 1ல அதை நோட் பண்ணோம், நிறைய இடத்துல ரிப்பீட் ஆச்சு. அது ஏன் ரிப்பீட் ஆகுது? God is telling, அவருக்கு டைம் ஒரு கணக்கே கிடையாது, அவர் டைமுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, டைம் அவரை அடக்காது. எப்படி நமக்கு வந்து
ஒரு வெயிட் இருக்கு, ஹைட் இருக்கு, நமக்கு இப்படிலாம் ஒரு சில கணக்கு இருக்கு. அதுல அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். கடவுளுக்கு வெயிட்ன்னு சொல்லுமாமா? சொல்ல மாட்டோம். அதுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா? அது போல அதே மாதிரி டைமுக்கு அப்பாற்பட்டவர். ஹி இஸ் பியாண்ட் நார்மல் டைமென்ஷன்ஸ். இல்ல ஹி இஸ் பியாண்ட் தட். அதுக்கு தாண்டினவர். ஸோ அதை குறிக்கிறது இந்த ஒரு பாயிண்ட். மனுஷருக்கு இதான் விளங்கும். அதனால இதுதான் அவர் சொல்வார் இல்ல, முன்னாலேயும் நான் பின்னாலேயும் இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். அந்த அந்த மாதிரிலாம் சொன்னா நமக்கு நமக்கு தாண்டின ஒரு காரியம் இல்ல, மீறின ஒரு காரியம். ஸோ அது விளங்குறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. ஓகே. ஓகே. ஸோ வென் நம்ம ஹோலி காடை பத்தி பேசுறோம்னும் போது ஆம், நிறைய நேரம் இன்னும் நமக்கு அது வந்து அந்த ஹோலினா என்னன்றது அட்லீஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனக்கு இன்னும் அது ஃபுல்லா விளங்கலைன்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் நான் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹோலினஸ் விளங்கியிருக்குன்ட்டு. ஆம், அதனால யாரெல்லாம் ஹோலி காடை பார்த்துருக்காங்களோ, ரைட்? ஸோ பைபிள்ல சிலர் சிலர் காடை பார்த்த மாதிரி சில இடத்துல பைபிள்ல வருது இல்ல. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் படிக்கலாம். வாட் இஸ் ஹோலி காட்ன்றதை கொஞ்சம் படிக்கலாம். அதனால நான் கொஞ்சம் பேரை பார்க்கலாம் நம்ம. ஸோ லூக் சாப்டர் 5ல என்ன இருக்கும்னாக்கா, ஜீசஸ் கரையில இருப்பாரு. அங்க மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். மீன் கிடைச்சிருக்காது. நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ஜீசஸ் வந்து இன்னொரு சைட்ல போட சொல்லுவாரு. பீட்டர் அவங்க எல்லாரும் போடுவாங்க. இழுக்க முடியாத அளவுக்கு மீன் இருக்கும். அப்புறம் தான் பீட்டருக்கு தெரியும் இது காட் மாதிரின்னு சொல்லிட்டு இல்லையா, இது காட் அப்படின்றது பீட்டருக்கு விளங்குது. ஆனா பீட்டர் வந்து, ஓ தேங்க்யூ ஃபார் எனக்கு இவ்வளோ மீன் கிடைச்சதுக்கு தேங்க்யூ அப்படிலாம் சொல்லல. ஆம், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவாரு ஜீசஸ்ட. ஓடி வந்துட்டு என்ன சொல்வாரு, ஐயோ நான் வந்து ஒரு பாவி, நீங்க இங்க நிக்காதீங்க, நீங்க போயிருங்களேன். இங்க அதாவது இதுலதான் வித்தியாசம் தெரியுது பாருங்க. அவரு ஹோலி, நான் ஹோலி கிடையாது, நான் பாவம் உள்ள ஒரு பர்சன். அதனால எனக்கு தகுதி கிடையாது நீங்களும் நானும் ஒண்ணா இருக்கிறதுக்கு, ரைட்? அப்போ அதனால நீங்க போய் கிளம்புங்களேன், நீங்க இங்க இருக்காதீங்க. அப்படி ஒரு வார்த்தை. இதேதான் ஆடம்க்கும் நடந்தது இல்லையா? அவங்க பாவம் பண்ற வரைக்கும் அவங்களும் காடும் ஒண்ணா இருந்தாங்க. எப்போ பாவம் பண்ணாங்களோ அப்போ பிரிஞ்சு வர வேண்டிய ஒரு நிலைமை. ஏன் இத்தனை 1000 வருஷமா நம்மளும் ட்ரை பண்றது, ஆசைப்படுறது, கடவுள் ஜீசஸ் அனுப்புனது எல்லாம் இதே ஒரு ஒரு காரியத்துக்கு. ஹோலி காடும் நம்மளும் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக, ஒண்ணா ஜீவிக்க, ஒண்ணா வாழ, ஒரே பிரசன்ஸ்ல இருக்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட். இந்த இப்ப பீட்டர் மீட் பண்ணும்போது அதெல்லாம் நடக்கல. சிலுவை நடக்கல, மன்னிப்பு நடக்கல. சோ அவரு சொல்றாரு, ஐயோ நீங்க இங்க நிக்காதீங்க, நான் தகுதி கிடையாது இதுல நிக்கிறதுக்கே இங்க அப்படின்னு சொல்லி பெக் பண்ணுவாரு. அதுல அவருடைய ஃபீலிங்ஸை யோசிச்சு பாருங்க. யோபு எடுக்குங்களேன். யோப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல கதை முடிஞ்சிடும், ரைட்? அவருக்கு ரொம்ப சோகங்கள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30-32 சாப்டர் அழுவார். அவர் கஷ்டம்தான். அவரு கஷ்டப்பட்டு காட்கிட்ட கேட்பாரு, நான் என்ன தப்பண்ணேன்னு எனக்கு இதெல்லாம் நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடக்குது எனக்கு அப்படின்னு அவரு ஒரு மாதிரி புலம்பி தள்ளுவார். அவரு ஃபுல்லா ஒரு இத்தனை சாப்டர். அப்புறம் காட் வந்து ஒரு 2 சாப்டருக்கு அவரு கேள்வி கேட்பாரு. உனக்கு என்னம்மா அது தெரியுமா? உன் புத்தி எல்லாம் உன் வாழ்க்கை, உன் உடம்பு, உன்னோட ஃபேமிலி இத சுத்தியே தான் இருக்கு. அத அத தாண்டி உலகம் இருக்கு. அதுக்கு மேல உள்ள வானங்கள் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, குட்டி காக்கா இருக்கு, லயன் இருக்கு. இவங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறா? யார் உண்டாக்குனா? இவங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்றது யாரு? அப்படின்னு ஒரு கேள்வியா மட்டும் கேட்பாரு. அதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? நான் தான் பண்றேன்னு அர்த்தம், ரைட்? அதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு விளங்கிருச்சு. ஐயோ காட் இவ்வளோ பெரியவர், இவ்வளோ ஹோலி காட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
நெக்ஸ்ட் அவரு வாயடைச்சு நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் ஏன் இப்படிலாம் பேசினேன்னு சொல்லி ரிப்பென்ட் பண்ணுவாரு. ஐயோ எனக்கு என்னையே பார்த்தா அருவருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அழுவார். எப்படி வித்தியாசமா அது பாருங்களேன். ஸோ அந்த காட் கூட ஒரு ஒரு உண்மையான மீட்டிங் ஒன்று நடந்தால், நடந்த எல்லா மனுஷரும் இப்படிதான் தங்களை அப்படியே நான் ஒன்றும் இல்லை, நான் நான் ஒரு வேஸ்ட்டு, நான் காணாம போயிடுறேனே, அப்படிதான் அழுவாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின். ஓகே, இது ஐசையா இவ்வளோ ஒரு ஹோல் த்ரோன் ரூமையே கடவுள் காட்டுவாரு, அவருடைய த்ரோனையே காட்டுவாரு. அப்போ ஐசாயாக்கு பெருமையா இருந்திருக்கணும் ஆக்சுவலா, வேற மனுஷருக்கு கிடைக்காத ஒரு பிளெஸிங் எனக்கு கிடைச்சிருக்குன்னு. இவரு என்னடான்னா எனக்கு ஐயோ அப்படின்னு விழுவாரு. ஏன் இவருக்கு ஐயோவா? பிகாஸ் அந்த டிஃபரன்ஸ். அவரு அவ்வளோ ஒரு ஹோலி காடு, நான் ஒன்றும் இல்லாத ஒரு வெறும் ஆளு. அது சின்னு வேற. ஐயையோ நான் அந்த ஐயையோ அதுதான் பெருசா தெரியுது. அப்ப அந்த ஐயையோ பாயிண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்திருக்கணும், கடவுளை மீட் பண்ணியிருந்தா. ஸோ காட் வந்து எவ்வளவு ஹோலின்றத விளங்கி இருந்துச்சுன்னா நமக்கு மனசுல, நம்மளும் இப்படி டமால்னு விழுந்துடணும், விழுவோம், இல்ல விழணும். ஸோ அதுக்காக அது நடக்கலைன்னா ஜெபம் பண்ணலாம், நமக்கு கடவுள் காட்டட்டும். ரைட். ஸோ இது ஐசாயாக்கு நடக்கிறது. எனக்கு ஐயோ நான் ஒன்றும் இல்லாதவனா இருக்கேனேன்னு சொல்லி நான் எப்படி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்வேன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு கோல் வச்சு பியூரிஃபை பண்ணி அனுப்புவாங்க. ரெவலேஷன்ல ஜான் கூட ஜீசஸை அந்த விஷன் பார்த்த உடனே அவர் காலடியிலேயே செத்த மாதிரி விழுந்துருவார். ஸோ அதுதான் அந்த இமோஷன்ல when they meet God. இது ஜான் யோசிச்சா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஜான் டிசைபிள், கூடயே இருந்திருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, ஜோக் அடிச்சிருக்காரு, பேசியிருக்காங்க, ஊர் கதை பேசியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்திருப்பாங்க, இல்லை கூடயே இருந்த ஒரு டிசைபிள். அவரு திரும்ப ஜீசஸை பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் பார்த்தீங்களா, இமோஷனை பாருங்க, செத்த மாதிரி கீழே விழுந்தானா. அதான் when you really know he is God, this is the emotion, right? Okay, அதே இமோஷன் தான் ஹெவன்ல இருக்கிற பக்திமான்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ அது ரொம்ப கிரேட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, ஆமா, காடோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? நம்மளும் ஹோலியா இருக்கணும். ஓகே, அதே தான் அவருடைய இமேஜ்ல நம்ம வளரணும். அந்த பாயிண்ட் எல்லாம் சேம் பாயிண்ட் இல்லையா? ஸோ காட் டெல்ஸ் நான் ஹோலி, நீங்களும் ஹோலியா இருங்க. தோரால சொல்லியிருக்காரு, ஜீசஸ் சொல்லியிருக்காரு, யூ நீங்க பர்ஃபெக்டா இருங்க. ஏன்னாக்கா ஃபாதர் காட் இன் ஹெவன் வந்து பர்ஃபெக்ட். பீட்டர் திரும்ப ஞாபகப்படுத்துவாரு தோரால இருக்க அதே பாயிண்ட். எழுதியிருக்கு பாருங்க, பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலின்னு எழுதியிருக்கு. அதனால கிறிஸ்தவர்களே நீங்களும் ஹோலியா இருக்க படிங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 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 ஹோலினஸ்க்கு லாட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? அது விளங்கணும். அது விளங்குனா நம்மளும் முழங்கால் தானா முடங்குச்சுன்னா அவர் காடுன்றதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். தென் வி வில் மோர்ன் ஃபார் அவர் சின்ஸ் அண்ட் தென் வி ஆர் சேவ்ட் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ட்ஸ் ப்ரேயர் இருக்கு இல்லையா, ஜீசஸ் சொல்லி கொடுத்த ஜெபம் இருக்கு இல்லையா, அந்த ஜெபத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக தான் முதல் பாயிண்ட். அது ஒரு ஜெபம். ஸோ நம்ம ஜெபத்துல என்னது ஃபர்ஸ்ட் இருக்கணும்? யூ ஆர் அ ஹோலி காட். சுத்தி இருக்கிற ஏஞ்சல் செரஃபிம் எல்லாரும் பாடுறதே ஹோலி ஹோலி ஹோலி. பூமியிலையும் உங்க பேரு அதே மாதிரி ஹோலியாவே இருக்கட்டும். நம்ம அதை இறக்குறோம் இல்லையா? கிறிஸ்தவர்களா இருந்து ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஜீசஸ் தெரியாதவங்க பேசினா கூட பரவாயில்ல, பட் ஜீசஸ் தெரியும், அவர் தான் என்னோட காடுன்னு சொல்லிட்டு நம்ம அவரை இறக்குறோம், அவர் மதிப்பை இறக்குறோம், அவருடைய ஹானரை ரெஸ்பெக்டை எல்லாத்தையும் நம்ம இறக்குறோம்னா அது ரொம்ப மோசம். ஸோ அவரோட நாமம் ஹோலியா இருக்கணும், எப்பவுமே ஹோலியா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லி ஜீசஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அது நல்ல பாயிண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹெவன்ல சொன்னேன்ல, எல்டர்ஸ், பக்திமா, ஐ மீன் சேவ்டு பீப்புள் அங்க உட்கார்ந்துருக்கவங்க கூட
they'll worship ன்னு சொல்லி. ஸோ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா Revelation 4 verse 10. ஓகே, என்ன சொல்லுதுன்னா அது 24 எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, த்ரோனை சுத்தி இருக்கிறவங்க, ரைட்? 24 elders fall down before him who sits on the throne and worship him who lives forever and ever and cast their crowns before the throne. ஸோ இந்த செரஃபிம் எப்பெல்லாம் ஹோலி 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 சொல்றாங்களோ உடனே இவங்களும் வர்ஷிப் பண்றாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க. அவர் ஆராதிக்கிற முறை எப்படின்னா, அவங்க தலையில இருக்கிற கிரீடங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் பாதத்துக்கே திரும்ப கொடுக்குறாங்க. கிரீடம் கொடுத்தது யாரு இவங்களுக்கு? ஹெவன்ல ஜீசஸ் தான், இல்லையா? ஸோ நிறைய கிரீடங்கள் பைபிள்ல இருக்கு. ஓகே, ஒன்று வந்து வாசிச்சு இல்லாம அந்த வசனங்கள் ஒன்னொன்னையும் 2 Timothy 4:8. யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. 2 Timothy 2 Timotheu 4:8. So 2 Timothy 4:8. ஓகே, இது வந்து பால் பேசுறாரு. ஸோ அவர் பேசும்போது நான் எல்லா காரியமும் பண்ணி முடிச்சுட்டேன் டிமத்தி, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கடவுள் செய்ய வேண்டிய காரியங்கள் வேலைகள் எல்லாம் நான் பொறுப்பா செய்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற பாயிண்ட் 8வது வசனத்துல, finally there is laid up for me the crown of righteousness which the Lord the righteous judge will give to me on that day, and not to me only but also to all who loved his appearing. ரைட்? ஸோ ஒரு crown of righteousnessன்னு ஒன்று இருக்கு. எனக்கு தமிழ்ல தெரியல. ஸோ 2 Timothy 4:8 வாசிச்சு பாருங்க, அதுல இருக்கு. ஓகே, ஸோ அதுல இருந்து யாருக்கெல்லாம் கிரவுன் பால் சொல்றாரு, நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு கிரவுன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஷுவரா சொல்றாரு. பட் யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அந்த கிரவுன், யாரெல்லாம் ஜீசஸ் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்றாங்களோ, இல்லை அதுவும் ஆசையா வெயிட் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த கிரவுன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் வரணும், அவர் ராஜாவா அரசாளட்டும், அவர் எல்லா பவரோட இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப சாஃப்டா வேதனைகளை அனுபவிக்கிற, சிலுவையில மாண்ட, சாவு உட்பட்ட இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஜீசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இனிமேல் வரும்போது அவரு கம்பீரமா வருவாருல்ல, லயன் மாதிரி வருவாருன்ட்டு இருக்கு. ஸோ அது எப்போ நடக்கட்டும்னு ஆசை இருக்குல்ல. ஸோ ஜீசஸ் ஏன் இந்த இமேஜ்லயே இருக்கணும், ஒரு சிலுவை இமேஜ்லயே இருக்கணும், அவர் ராஜாவா வரட்டும், அரசாளட்டும், எல்லா ஆதிக்கமும் அவர் கைக்குள்ள வரட்டும் அப்படின்னு ஆசை வரும் நமக்கு, ரைட்? அவரு நம் ஜீசஸ் மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கிரவுன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பால் எழுதியிருக்காரு. ஓகே, ரைட். இன்னொரு கிரவுன் வந்து 1 Corinthians chapter 9, 1 Corinthians chapter 9. Verses 24 to 27 பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுவும் பால் எழுதுறது தான். ஹி இஸ் டெல்லிங், ஒரு ரன்னிங் ரேஸ்ல இருந்தாக்க ஒரு ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு கோலோட எல்லாரும் பண்ணுவீங்கல்ல, ரைட்? ஓகே, அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ரேஸுக்கே ஒரு அவ்வளோ எஃபர்ட் எடுப்போம், டிசிப்ளின்டா இருப்பாங்க, நிறைய திங்ஸ் அனுபவிக்க மாட்டாங்க, இல்லை விட்டு கொடுப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தே கெட் அ ப்ரைஸ். ஆனா அது வெறும் டெம்பரரி ப்ரைஸ். ஓகே, அதனால இது ஒரு இம்பெரிஷபிள் கிரவுன், அதாவது அழியாத ஒரு கிரவுன் உண்டு. அது யாருக்கு? இந்த மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ and everyone who competes for the prize, this is verse 25, and everyone who competes for the prize is a temperate in all things. Now they do it to obtain a perishable crown. நம்ம ஓடுறது எப்படி? but we for an imperishable crown. Therefore I run thus. நான் அதனால இந்த மாதிரி ஓடுறேன்.
not with uncertainty, சந்தேகமே கிடையாது. thus I fight, not as one who beats the air. சும்மா காத்துல சண்டை போடுறது இல்லை. எனக்கு என்ன சண்டை போடுறேன், எதுக்காக செய்றேன், எதுக்காக ஓடுறேன், என்ன பண்றேன்னு ரொம்ப ஷுர். கடவுளுடைய காரியங்கள்ல அவ்வளோ கிளியரா இருக்காரு பால். பட் ஐ டிசிப்ளின் மை பாடி அண்ட் பிரிங் இட் இன் டு சப்ஜெக்ஷன். அதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல ஒன்று இருக்கும்ல, ஒரு பாயிண்ட், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. லெஸ்ட் when I have preached to others, I myself should become disqualified. அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு அவர் மட்டும் செய்துட்டாக்கா அது தப்பாயிரும் இல்லையா? ஸோ அப்படி இல்லாம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறாராம். ஸோ அப்போ வந்து அந்த இம்பெரிஷபிள் இன்கரப்டபிள் கிரவுன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கிரவுன் வந்து கிரவுன் ஆஃப் லைஃப். அது யாருக்கெல்லாம்? யாரெல்லாம் பர்சிக்யூட் ஆகிறாங்களோ, கடவுளுக்காக ரத்தம் சிந்துறாங்களோ, மற்றவங்க ஏளனப்படுத்தி பேசினாலோ, அந்த மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு கிறிஸ்தவரா அந்த ஃபெய்த்தை விடாம கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஷுவரா நிக்கிறவங்களுக்கு கிரவுன் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ இது ரெவலேஷன் 2:10 நம்ம இப்போதான் படித்தோம். இப்போ நான் என்ன போன சாப்டர்ல படித்தோம். அதனால அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெவலேஷன் 2:10 ஸ்மர்னா சர்ச்சுக்கு ஜீசஸ் பேசும்போது அவர் சொல்ற பாயிண்ட் இது. verse 10. Okay, do not fear any of those things which you are about to suffer. கஷ்டப்பட போறீங்க, ஆனா பயப்படாதீங்க. ரைட், நீங்க நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனா பயப்படாதீங்க. Indeed, the devil is about to throw some of you into prison, that you may be tested, and you will have tribulation 10 days. But be faithful until death, and I will give you the crown of life. இல்லை, சாத்தான் வந்து நிறைய கஷ்டங்கள் உண்டு. இந்த ஜெயிலில் போட முடியும், உங்களை பரீட்சை பண்ண முடியும், கஷ்டங்கள் தொல்லை கொடுக்க முடியும், எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. சாவு மட்டும் ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. சாவு வந்தா கூட நம்பிக்கையை விடாம ஜீசஸை டைட்டா பிடிச்சிக்கிற அந்த ஃபெய்த்தோட இருந்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ த கிரவுன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ப்ராமிஸ் பண்றாரு. ஆல்ரைட், ஸோ அதுதான் கிரவுன் ஆஃப் லைஃப். இது என்ன, இந்த லிஸ்ட் என்னதுன்னா ஒன்றும் இல்லை, கிரவுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற வெவ்வேறு வசனங்கள். ஏன்னாக்கா என்ன கிரவுன் இந்த ஹெவன்ல இவங்க எல்லாரும் வச்சிருந்தாங்கன்னு நமக்கு ஷுவர் இல்லை இல்லையா? கிரவுன் வச்சிருந்தாங்கன்னு தான் தெரியும். இந்த கிரவுன் வந்து ரூலர்ஸோட கிரவுன் இல்லைன்னு அப்படின்னு அந்த கிரேக்க மொழியில நம்ம பேசணும்ல. கிரவுன்னா என்ன, டயடெம்னா என்னன்னு பார்த்தோம். டயடெம் வந்து ரூலர்ஸ் வைக்கிறது கிரவுன். அப்போ இவங்க த்ரோன் அண்ட் கிரவுன்ல இருக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு. இது அந்த மாதிரி கிரவுன் இல்லை, ரூலர்ஸோட கிரவுன் கிடையாது. இது விக்ட்ரியில ஏதோ வின் பண்ணி கிடைச்ச கிரவுன். ஓகே, அந்த கிரவுன் தான் இது. ஸோ அப்போ என்னெல்லாம் கிரவுன் பைபிள்ல இருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ்ல. ஜீசஸ்க்காக வெயிட் பண்றதா இருக்கட்டும், தன்னோட உடம்ப அடக்கி, அதாவது இச்சைகளை அடக்கி வாழ்ற ஒரு பர்சனா இருக்கட்டும், இல்லாட்டி ஜீசஸ்க்காக சஃபர் பண்ற பர்சனா இருக்கட்டும். நாலாவதா இருக்கிற கிரவுன் வந்து ஷெப்பர்ட் கிரவுன்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு பாஸ்டரோ ஒரு எல்டரோ ஒரு மந்தைய மேய்க்கிற யாரா வேணா இருக்கலாம் இல்லையா? ஒரு ஃபேமிலி தலைவரா இருக்கலாம். ஸோ யாரா வேணா இருக்கலாம். அவங்க வந்து எப்படி அவங்களுடைய மந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த கிரவுன் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லி பீட்டர் எழுதியிருக்காரு. ஓகே, 1 Peter 5:1-4 இருக்கு. அப்புறம் இன்னொரு கிரவுன் இருக்கு, அது வந்து சந்தோஷமா இருக்கிற கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங். அது யாருக்குனாக்கா 1 Thessalonians 2:19 இருக்கிறது. யாரெல்லாம் பிரசங்கங்கள் பண்ணி அதெல்லாம் பண்ணி சோலை வின் பண்றாங்களோ, புது கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை வர அளவுக்கு இவங்க மூலமா கடவுள் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா தே ஆர் சோ ஹாப்பி இல்லையா? ஸோ தேர்ஸ் அ கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங். இப்படின்னு சில கிரவுன்ஸ் இருக்குது. ஓகே, பைபிள்ல. ஸோ இந்த மாதிரி கிரவுன்ஸ்ல இன்னும் நமக்கு தெரியாததுகளும் இருக்கலாம். அப்போ இந்த 24 எல்டர்ஸ் உடைய கிரவுன்ஸ்
ஜீசஸ் தான் கொடுக்குறாரு crown ஆஃப் லைஃப் எழுதுனது மாதிரி கொடுக்கறதும் காட் தான் இல்ல, ரிவார்டு இல்லையா? அப்போ அந்த crowns தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து உலக பிரகாரமா யோசிக்கிறனால நம்ம படம் வரைகிறவங்களும் இந்த நான் போட்டிருக்க படங்கள் எல்லாத்துலேயும் ரியலாவே ஒரு க்ரௌனை இமேஜின் பண்ணியிருக்கோம். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், தெரியாது. ஸோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா மொத்தத்துல என்ன பண்ணாங்க, தங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ், நன்மைகள், வாட் எவர், அதையும் ஜீசஸ்கே திரும்ப கொண்டே கொடுக்குறாங்க. அதுதான் அதுல உள்ள பியூட்டி, ரைட்? ஹெவனுக்கு போன பிறகு கூட, ஹெவன்ல கிடைச்ச ரிவார்டை கூட இதெல்லாம் துச்சம்னு திரும்ப ஜீசஸ்ட கொடுத்து வர்ஷிப் பண்றாங்க. தட்ஸ் அமேசிங், ரைட்? ஸோ நம்ம பூமியில இருக்கும்போது எனக்கு இப்படிலாம் ரிவார்டு கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க நன்மைகள் செய்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு கேவலம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ஒரு மட்டமான திங்கிங். அது சரியில்லை அந்த திங்கிங். ஓகே, ஸோ நம்ம செய்யறது கடவுள் மேல உள்ள அன்புனால செய்யற காரியங்களா இருந்தா அது நல்லது. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா இதுதான் செய்வோம். நம்மளும் ஹெவன் போனாக்கா எனக்கு கிரவுன் தந்தாலும் சரி தரலனாலும் சரி ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கு கிடைச்ச நன்மைகளும் உங்களுக்கு தான், எனக்கு கிடைச்ச ரிவார்டும் உங்களுக்கே காணிக்கையா கொடுக்குறோன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. தட் இஸ் திஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் டு சி. ஆமா, அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? க்ளோரி அண்ட் ஹானர் அண்ட் பவர் எல்லாம் யாருக்கு உரித்து? worthy are you, our Lord and God, to receive. எதெல்லாம் க்ளோரி அண்ட் ஹானர் அண்ட் பவர். ஓகே, ஸோ இது ஒரு நைஸ் சாங், ஒரு ப்ரைஸ் சாங் ஹெவன்ல அந்த எல்டர்ஸ் பாடுறது. ஸோ த எல்டர்ஸ் வந்து யூஸ்வலி ரிலேட்டட் டு த சர்ச்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஸோ த சர்ச், அங்க இருக்கிற சர்ச் எல்டர்ஸ் பாடுற பாட்டுல இது வருது. இப்போ இந்த பிரைஸ் சாங்ல கடவுளை பத்தி பாடுவாங்க இல்லையா? ஸோ இந்த ரெவலேஷன் 4:11ல கடவுளோட ஒரு காரியத்தை குறிச்சு தே ஆர் சிங்கிங் தி சாங். அது எதை குறிச்சுன்னா கிரியேஷனை குறிச்சு. ஃபார் யூ கிரியேட்டட் ஆல் திங்ஸ் அண்ட் பை யோர் வில் தே எக்ஸிஸ்டட் அண்ட் வர் கிரியேட்டட். ஸோ இது உருவாக்குனதே இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி கிரியேஷனும் உம்மால தான், அது நிலைச்சு நிக்கிறதும் உம்மால தான், சஸ்டெயின் ஆறதும் அது எக்ஸிஸ்ட் ஆயிட்டு வர்றதும் உம்மால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வார்த்தையால எல்லாம் கிரியேட் பண்ணாரு அவரு இல்ல, 6 நாள்ல எல்லாம் கிரியேட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஒரு ராத்திரி மாறி மாறி வரணும்னு அவர் சித்தமா இருக்கிறனால இன்னும் வந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஒவ்வொரு சீசன் வரணும், சம்மர் வருது, மன்சூன் மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது. இது கடவுளுடைய சித்தம் இருக்கிறனால அது வருது. பூமி சூரியனை சுத்தி வரனால இது நடக்குது. இது நடத்திச்சு வர்றது யாரு? அவர் தான். அதுக்காக இவரை புகழ்றாங்க, அதுக்காக பிரைஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ கிரியேஷனுக்காகவும் இன்னும் பூமி செட்டா நிக்கிறதுக்காகவும் they are praising God. ஓகே, ஸோ அதை நோட் பண்ணுங்க. எப்போ வந்து காட் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு, இனிமேல் இந்த நாட்களும் அப்படியே இருக்கும், சீசன்ஸும் அப்படியே இருக்கும், பூமி நிலைச்சு நிக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், ரைட்? ஏன் இந்த ரெயின்போ டைம்ல, ரெயின்போ யாருக்கு கிடைச்சது? நோவாக்கு, கரெக்ட்? ஸோ நோவா டைம்ல தான் தண்ணினால அழிச்சாரு. ஸோ நோவா வெள்ளம், அந்த பிக் ஃப்ளட், பெரிய வெள்ளம் வர்றதுக்கு முன்னால பூமியே வேற மாதிரி இருந்துதான், ரைட்? மழைனே ஒண்ணு இல்லாம இருந்திருக்கு. இப்போ மாதிரி ஐஸா இருக்கிற சில இடங்கள், ஒரேடியா வனாந்திரமா இருக்கிற சில இடங்கள் அப்படிலாம் இல்லாம வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ வேற மாதிரி பூமி மாறிடுச்சு, ரைட்? அப்போ நோவா காலத்துல அந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயந்து போய் இருந்திருப்பாங்க இல்ல, இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்போ காட் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் தான் இது. நான் அழிக்க மாட்டேன், சன்னும் டேவும் நைட்டும் சீசன்ஸும் ஒழுங்கா வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஜெனசிஸ் 8:22ல
அந்த ப்ராமிஸ் இருக்கு. ரெயின்போவை நான் உடன்படிக்கைக்கு அடையாளமா தரேன்னு சொன்னது ஜெனசிஸ் 9. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அவர் சொல்லுவார். நோவா ஆல்டர்லாம் கெட்டுவார் இல்லையா, அந்த ஃப்ளட் முடிஞ்சு எல்லாரும் ஷிப்பை விட்டு ஆர்க்கை விட்டு வெளியில வந்த பிறகு அவர் ஒரு ஆல்டர் கட்டி ஜெபம் பண்ணுவார். அந்த டைம்ல கடவுள் சொல்ற ஒரு காரியம். ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னாக்கா ஜெரமையா வச்சு அது வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, அப்போ ஜெரமையா ப்ராஃபிட் பேசும்போது அவர்கிட்ட கடவுள் சொல்ற பாயிண்ட், இந்த நாலு ராத்திரிலாம் ஒழுங்கா வருது இல்ல, நான் சொன்ன ப்ராமிஸை நான் ஒழுங்கா செய்யறேன்ல, அது மாதிரி தாவீது ராஜா வம்சத்துல ஒருத்தர் வருவாரு அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. நல்லா இருக்கும் அது. அது வந்து ஜெரமையா 33ல இருக்கு, 33:19 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தயவுசெய்து எடுத்து பாருங்கன்னு. ஸோ தட் இஸ் சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று, அந்த மெட்டடாட்டான்ற வேர்டு, அது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தையிலேருந்து என்ன படிக்கிறோம்னா, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னா அப்படின்னு அதை எழுதிருக்கு. அப்போ அந்த சர்ச்சு காலத்துக்கு அப்புறம் நடக்க போறது அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது நமக்கு அப்படி ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால இந்த மெட்டடாட்டா வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜான் வந்து இன் ஸ்பிரிட் போயிருக்காரு இல்லையா, அவரு அது ஒரு நாட் அ ட்ரீம். ஓகே, நாட் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்த ஒரு காட்சி இல்லை, அவர் பிசிக்கலா எடுத்துட்டு போன மாதிரி. பிசிக்கல்னா என்ன, ஸ்பிரிட்ல போய் பார்த்து எல்லாம் செய்த மாதிரி. அதனால அது ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சாப்டர் 4லயே நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, இது பூமிக்கும் இந்த ஹெவன்லி பிளேஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ். அது நமக்கு மனுஷரால விளங்காத தெரியாத வேற ஒரு ஒரு உலகம்னு சொல்ல முடியாது, ஒரு வேற ரெல்மே இல்லையா, அது வேற ஒரு டைமென்ஷன், சம்திங் டோட்டலி ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அந்த பாயிண்ட் ரொம்ப கிளியரா விளங்குச்சு நமக்கு. காடோட த்ரோன் ரூமை பார்த்தோம், அதுல கூடயே சேர்ந்து 24 எல்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த 24 எல்டர்ஸ் த்ரோன் ரூம்ல இருக்காங்கன்னு ஐசாயா பார்க்கல, டேனியல் பார்க்கல. அதனால இது சர்ச்சா இருக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சர்ச் வந்து அந்த டைம்ல இல்லை இல்லையா, இப்போ அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ சர்ச் ரிலேட்டட் பீப்புள் தான் அந்த 24 எல்டர்ஸ்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களும் த்ரோன்ல இருக்காங்க, அவங்களுக்கும் க்ரௌன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நைஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வி சா அந்த 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் கடவுளோட த்ரோனை சுற்றி இருக்கிறத பார்த்தோம். அவங்களுக்கு 4 கேரக்டர்ஸ் ஒரு 4 ஃபேஸஸ் இருக்கு. லயன், ஈகிள், மேன், ஆக்ஸன் இருக்கு. அவங்களுக்கு 6 விங்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா வேற டிஃப்ரெண்ட் பீப்புள் இல்லை, வேற டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அதனால தான் லிவிங் க்ரீச்சர்னு ஜான் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு ஒரு ஜீவன், அவ்வளவுதான் சொல்ல முடியுது அவருக்கு. ஸோ அது அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எசேக்கியல் பார்த்தது, ஜான் பார்த்ததெல்லாம் ரொம்ப சேம். ஸோ தட் இஸ் அமேசிங் இல்லையா, ஐசாயா பார்த்தது இதெல்லாம் சேம். ஸோ அப்படின்னா அப்படிதான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சைடா ஏஞ்சல்ஸ் படித்தோம், சேட்டன் பார்த்தோம். சேட்டன்னா யாரு, டெவில், டிராகன், சர்பன்ட், இவங்க எல்லாரும் சேம்ன்றதை பார்த்தோம். டீமன்ஸ் பார்த்தோம், அவங்க யாரு, எப்படி இருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படித்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹெவன்ல எப்படி இருக்கு அப்பியரன்ஸ் எல்லாம், ஹவு டஸ் இட் லுக், ரைட்? தங்க ரோடு, கோல்டு ரோடு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்ப ஜான் பார்க்கறது வந்து பயங்கர மல்டி கலர் ஜெம்ஸ்டோன்ஸ் மாதிரி, ஒரே கிறிஸ்டலும், அதுவும் ஷைன், பிரைட், பிரில்லியன்ட், ஃபயர், இந்த மாதிரியா தான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இட்ஸ் சம்திங் விச் ஹி கேனாட் எக்ஸ்பிளைன். அதனால பூமியில தெரிஞ்ச காரியங்களை வச்சு வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு ரொம்ப கிளியர். அப்புறம் நம்ம இன்னைக்கு இப்ப பார்த்தது இல்லையா,
குரல்கள் கேக்குது, சத்தங்கள் கேக்குது, பாட்டு சத்தம் கேக்குது. Angels are singing holy, holy, holy. And the 24 elders எப்படி worship பண்றாங்க அந்த பாயிண்ட்டை பார்த்தோம். Creation is getting glorified. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்டர் 4ல பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டர் 5 I am thinking இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஓ, டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ we will continue with chapter 5 நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணி படிக்கலாம். ஓகே, யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்காப்பா? ஐடென்டி பிரைஸ் லாட். ஆன்டி, ஐ திங்க் மியூட் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு did I mute you? Now I'm all right? Yes, now I can hear. I went out and I got caught in terrible traffic. Went out at 5 o'clock thinking I'll come back. Oh, அவ்வளோ மோசமா? It was crazy actually today. I think Diwali is coming, so everybody's shopping. First weekend, first week. No, your weekend, no, and Diwali, everything, I think so. People are out on the road. Crazy it is today. That's it. Okay. I joined only at 7:35 only. Parallel, auntie, I think. No problem. Yeah, I know. Yeah. No issues. Okay. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா? சாப்டர் 5 நம்ம நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோமா, rather than starting now? All right. Okay. Auntie, do you mind praying, please? Okay, Ma. Okay, I'll do that. Yeah. Father God, we thank you, Master, for this lovely opportunity given to us, God, to get together as a small group, Father, to be able to spend some time, Lord, reading of your word, oh Father God, reading and helping us to know what is going to happen in the future, Father. Thank you and praise you for the in-depth study that we are exposed to, Lord. And thank you, Father, for having helped Pamela to explain to us what we are, what we have, what we would be, oh Lord, what we would one day be able to see and enjoy, Father. We thank you and praise you for the wonderful way in which this chapter 4 of Revelation was revealed to us, Father. Thank you and praise you. We pray, Lord, that this will make a difference in our life, Father, that we should not do things, oh Father, for our glory, oh God, but only to bring glory, honor, and praise to your name and to show our love to you, Father, because you're such a loving God, Father. We thank you and praise you for helping us to understand that part of it, Father. And we live for your glory, God. You created us for your glory, Father, and we live for that. We pray that you will continue to help and give us the strength and give us empower us with your Spirit, Father, so that we are able to make a difference in this world for your glory to be manifested through us, Father. Thank you, Lord, for each one of us who are gathered here. Thank you for Pamela. Thank you for John, who is behind the scene helping us in being able to make this sessions possible, Father. Week after week, we thank you and praise you. We pray that you will continue to bless them and use them mightily for your glory, Father. And we pray, Lord, that you will bless Pamela. She's now in Chennai, that she has a blessed time and she comes back here with your blessings, Father. We pray, Father, that you will be with thank you for bringing Nirmaka and Anand also back to India, Lord, after their stay in US. We pray that you will continue to bless them as well, Father, with good health and use them for your glory. Help all of us who are gathered here, Father. We thank you for taking care of us, Lord, throughout this week, oh Lord, and for having helped us and brought us to the weekend, Lord. We thank you and praise you. Thank you for being blessing us, oh Lord, and giving us good health.
Thank you for being with us in all our endeavors, in all that we have done, that you have protected us and given us all that is necessary for your glory, Father, to be used by us. And we pray, Lord, that you will be with us this night as we all go to sleep, to have a good night's sleep. Father, as we see tomorrow morning, go to church and praise you, honor you, glorify you, renew our faith walk with you, Father, and be able to make a difference for your glory during the coming week. Take full control and bless us all. Father, we thank you and praise you, and we leave this prayer at your feet in the name of Jesus. Amen. Amen. Thank you, Auntie. You're welcome, Ma. Nalla Good rested. night, everybody. How was IMS? IMS was good, Auntie. Thank you, Mm. Kanikai. I got the receipt. Very good. He gave it today. He came home and gave. வந்து கொடுத்துட்டாங்க. Okay, Ma, no problem. Thank you. Bye, Auntie. Oh, okay, Ma. Let's see tomorrow. Tomorrow I won't come to church. I'm going to Trinity Church. There's a confirmation there. A friend of ours, their son is getting சரி. confirmed. சரி சரி. If I come here, then it become too long a day. I'm not able to go through like that now. It becomes too tedious then. So I thought I'll skip our church. ஆமா நம்ம Okay, Ma. முடியும் போது அங்க ஸ்டார்ட் ஆகும்ல 9:30, Ma. அதான் இங்க They have their bishop from Cyprus. சரி சரி. Nice, good, Auntie. And followed by a lunch also, so it will become a long day if I come here. சரி சரி அங்க போ. Okay, Ma. சரி, I'll Auntie. see you next week maybe. No, you're not here now. ஆமா, Okay. next Sunday. When are you coming? Thursday வரணும்னு இருக்கேன், Auntie. வந்துடணும் choirக்காக plan. Okay. So that's okay. For the choir practice. ஆமா அதுக்கு வர்றதுக்கு. Okay. All right. Okay, Ma. Take care. Good night, all of you. Bye. Good night. Good night, Irene. Good night, Akka. Good night.